தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் குளக்கரையில் உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராமசுந்தரம், அதாவது கடந்த வாரம் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள்ல பெய்த கனமழையில பெரும் சேதம் அடைந்த பகுதிகளில் ஒன்றாக கருதக்கூடியது இந்த கோரம்பள்ளம் குளம். சுமார் ஒரு 1400 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குளம் 256 மெட்ரிக் கியூப் 256 அடி கொள்ளளவு கொண்டதாக கருதப்படுகிறது. இதன் மூலம் பல ஆயிரம் ஏக்கர் விவசாயிகளும் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில இந்த குளம் கடுமையான நீர்வரத்தின் காரணமாக உடைப்பு ஏற்பட்டு சுமார் ஒரு 10,000 மேற்பட்ட அந்த விவசாய நிலங்கள் பாதிப்படைந்திருக்கிறது. இந்த பகுதியில தற்போது நடந்து வரக்கூடிய பணி மற்றும் இந்த பாதிப்புகள் குறித்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி மாவட்டத்தில் வருகின்ற அமைச்சர் தற்போது இந்த பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில கண்டறியக்கூடிய பணியில் ஆய்வு பண்ணக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது இந்த குளக்கரையில அந்த நடந்த சம்பவங்கள் தொடர்பான அந்த புகைப்படங்கள் வைக்கப்பட்டு அந்த காட்சிகள் விளக்கமளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த குளக்கரையில மறுசீரமைப்பு பணிகள் நடந்து வருவது தொடர்பாகவும் அந்த விளக்கங்களை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் தங்கம் தினரசு உள்ளிட்டோர் இருக்காங்க. அவங்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அவங்களுக்கு விளக்கமளித்து வராங்க. இந்த ஆய்வுல மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் உடனே இருக்கிறார்கள். ராமசுந்தரம், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களிடம் ஏதேனும் இது தொடர்பாக கேட்டறிந்தார்களா? அது பற்றிய விவரங்கள் ஏதாவது இருக்கிறதா? இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் இந்த பகுதியில் அதிக அளவில் குழுமியிருக்கிறார்கள். தற்போது அந்த வருவாய் நிர்வாக ஆணையர் அந்த பகுதியில் நடைபெற்றக்கூடிய பணி மற்றும் இந்த குளத்தில் ஏற்பட்டுள்ள அந்த பாதிப்புகள் தொடர்பாக அமைச்சருக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. மக்களும் இந்த பகுதியில் உள்ள இந்த குளக்கரையை பலப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவோடு இருக்கிறார்கள். அவர்களும் அவரை சந்தித்து மனு அளித்துவிட்டு அந்த கோரிக்கைகளுக்கும் அவர் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகாரிகள் எந்த மாதிரியான அதை பற்றி விளக்கி வருகிறார்கள்? அந்த குளத்தில் ஏற்பட்ட அந்த உடைப்புக்கு காரணம் என்ன, அதாவது குளத்துக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகரித்ததன் காரணம் உள்ளிட்ட காரணங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குளத்தால் உடைப்பு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் நேரடியாக பார்க்கிறார்கள். அந்த பார்த்த பகுதிகள் முடிந்துதான் மக்களை சந்திப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களும் நேரடியாக சந்தித்து அவர்களிடம் இந்த கோரிக்கையும் வழங்கி. ராமசுந்தரம், இந்த ஆய்வுக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏதேனும் நடைபெற இருக்கிறதா? மொத்தமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் சுமார் ஒரு 9 பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வுகள் செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்படுகிற இடத்துல அனைத்துமே நேரடியாக சென்று பார்க்க இருக்கிறார். முடிந்த பிறகு, அதாவது 9 இடங்களையும் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு முடித்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. அதன் அதாவது அனைத்து ஆய்வுகளையும் முடித்து மொத்தமாக பத்திரிகையாளர் சந்தித்து என்னென்ன பாதிப்புகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது, என்ன மாதிரியான கோரிக்கைகள் அரசு சார்பில் வைக்கப்பட்டது என்பது தொடர்பாக பத்திரிகையாளரிடம் பேசுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ராமசுந்தரம், வேறு யாரேனும் அவரோடு வந்திருக்கிறார்களா? அமைச்சர்கள் யாரேனும் வந்திருக்கிறார்களா? அதாவது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு மத்திய அமைச்சர் எல் முருகன் வந்திருக்கிறார். அதே போல தமிழகத்துடைய நிதியமைச்சர் தங்கம் தினரசு உடன் இருக்கிறார். அது போல அதிகாரிகள், அதாவது வருவாய் நிர்வாக ஆணையர், அதே போல பொதுப்பணித்துறையுடைய செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் உடன் இருக்கிறார்கள். இதுபோல முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயனார் உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டோரும் உடனிருந்து அந்த ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். இந்த பகுதிக்கு பிறகு அவர் எந்த பகுதிக்கு அடுத்ததாக செல்ல இருக்கிறார்? அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் சேதம் ஏற்பட்ட பகுதிகளாக கண்டறியப்பட்ட இடங்கள் தான் ஆய்வு மேற்கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த கோரம்பள்ளம் பகுதியில் ஆய்வு முடித்துவிட்டு அந்தோனியார்புரம் பகுதியில் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலை முழு பாதிப்பு ஏற்பட்ட அந்த பகுதியில் ஆய்வு இருக்கிறார். அதே தொடர்ந்து முறப்பநாடு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டு குடிநீர் திட்டம், அதாவது திருநெல்வேலி உட்பட திருநெல்வேலியிலிருந்து வரக்கூடிய தனி தூத்துக்குடியிலிருந்து ராமநாதபுரம் வரை செல்லக்கூடிய அந்த கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் வெள்ள பாதிப்பில் உடைப்பு ஏற்பட்டது. அந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் அந்த கூட்டு குடிநீர் திட்ட குழாய் மற்றும் அந்த பம்பிங் நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்கிறார். தொடர்ந்து சிறுவைகுண்டம் பகுதியில் அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை நேரடியாக சென்று பார்த்துவிட்டு அந்த அரசு மருத்துவமனை மழைநீரில் மூழ்கியது. அந்த அரசு மருத்துவமனை சென்று பார்வையிடுகிறார். தொடர்ந்து ஏரல் பகுதி, அது தொடர்ந்து மணத்தி பகுதியில் விவசாய நிலங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது தொடர்பாக விவசாயிகளிடம் நேரடியாக கலந்துரையாடுகிறார். பின்னர் ஏரல் பகுதியை முடித்துவிட்டு வல்லான்விளை என்ற கிராமத்தில் பொதுமக்களோடு கலந்துரையாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் குளக்கரையில் உடைப்பு ஏற்பட்ட பகுதியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.